தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளின் இறுதியில் உமது திருமுன் வருகின்றோம். இன்று முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வழங்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பார்வையில் உருகணம் போன்றது என்பதை நினைவூட்டுகின்றீர். இந்த நாளில் நாங்கள் நினைவால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியிருந்தால் எங்களை மன்னித்தருளும். எங்கள் குற்றங்களையும் பலவீனங்களையும் இரக்கத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் காட்டும். இன்றைய திருவார்த்தையில் கூறியபடி உமது அருளிலும் அறிவிலும் நாள்தோறும் வளர்ந்து மாசு மறவற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் கவர்ச்சிகளாலும் தவறான வழிகளாலும் நாங்கள் விலகி செல்லாமல் உம்மில் உறுதியாக நிலைத்திருக்க அருள் தாரும். குடும்பங்களுக்காக அன்பின் ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பிலும் பொறுமையிலும் வாழ அருள் தாரும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் வளர்க்க உதவி செய்யும். குடும்பங்களில் நிலவும் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், பிரிவுகள், மனக்கசப்புகள் மற்றும் காயங்களை உமது அன்பால் குணமாக்கும். பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கும். தனிமையில் வாழ்பவர்களுக்கும் முதியோருக்கும் உமது ஆறுதலையும் சமாதானத்தையும் அளியும். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபத்தின் இல்லமாகவும் அன்பின் இல்லமாகவும் உம்மை மகிமைப்படுத்தும் இல்லமாகவும் மாற அருள் புரியும். நோயாளிகளுக்காக இரக்கமுள்ள இயேசுவே, நோயால், வேதனையால், மன அழுத்தத்தால், கவலையால், பயத்தால் மற்றும் தனிமையால் துன்புறுபவர்களை உமது திருமுன் கொண்டு வருகிறோம். உடல் நோய்களால் வாடுவோருக்கு குணமளிக்கும் கரத்தை நீட்டும். மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் நம்பிக்கையின்மையால் போராடுவோருக்கு ஆறுதலையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் தாரும். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களையும் பாதுகாத்தருளும். மருத்துவர்கள், செவிலியர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஞானமும் பொறுமையும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் வழங்கும். துன்பத்தின் மத்தியிலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து சமாதானத்துடன் வாழ அருள் புரியும். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்காக ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, இளைஞர்களையும் மாணவர்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். கல்வியில் சிறந்து விளங்கவும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்தும் தீய தாக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கவும் அருள் தாரும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நினைவாற்றல், கவனம் மற்றும் அமைதியான மனதை அளியும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகளை திறந்தருளும். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உமது சித்தத்தை அறியும் ஞானத்தை வழங்கும். அவர்களின் கனவுகளையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக உருவாக்கும் ஐயா. ஏழைகள் மற்றும் துன்புறுவோருக்காக கருணை நிறைந்த இறைவா, உணவின்றி, உடையின்றி, உறைவிடமின்றி வாழும் மக்களை நினைக்கிறோம். பசி, வறுமை, வேலை இழப்புகள் மற்றும் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும். இயற்கை பேரிடர்கள், போர்கள் மற்றும் அநீதிகளால் பாதிக்கப்பட்ட மக்களை காத்தருளும். அவர்களுக்கு உதவுகின்ற தொண்டு நிறுவனங்களையும் நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் இதயங்களில் இரக்க உணர்வை வளர்த்து தேவையுள்ளவர்களுக்கு உதவும் மனதை தாரும். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் தாராள மனப்பான்மையும் வழங்கும். திருச்சபைக்காக ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆசீர்வதியும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், அருள் சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தூய ஆவியின் அருளை நிறைவாக வழங்கும். அவர்கள் சோர்வின்றி நற்செய்தியை அறிவிக்கவும்,
மக்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கவும் உதவி செய்யும். மறைபணி செய்பவர்களை பாதுகாத்து அவர்களின் பணியை பலனுள்ளதாக்கும். எங்கள் பங்குகளிலும் ஜெப குழுக்களிலும் ஒற்றுமை, அன்பு மற்றும் விசுவாச வளர்ச்சி நிலவச் செய்யும். திருச்சபை உலகிற்கு நம்பிக்கை, சமாதானம் மற்றும் இரக்கத்தின் அடையாளமாக விளங்க அருள் புரியும். உலக சமாதானத்திற்காக. சமாதானத்தின் அரசரே, போரினாலும் வன்முறையினாலும் துன்புறும் நாடுகளையும் மக்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். வெறுப்பு அன்பாகவும், பழிவாங்குதல் மன்னிப்பாகவும், அநீதி நீதியாகவும் மாற அருள் தாரும். உலக நாடுகளின் தலைவர்களுக்கு ஞானம், நேர்மை மற்றும் மக்களின் நலனுக்காக செயல்படும் மனதை வழங்கும். குடும்பங்களிலும் சமூகங்களிலும் பணியிடங்களிலும் மற்றும் நாடுகளுக்கு இடையிலும் சமாதானம் நிலவச் செய்யும். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து அன்போடு வாழ அருள் புரியும். மறைந்த ஆண்மக்களுக்காக. இரக்கமிக்க தந்தையே, எங்கள் குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மறைந்த அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்களையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து நித்திய ஒளியையும் இளைப்பாறுதலையும் அருளும். துக்கத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தாரும். உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நினைத்து நாங்கள் உறுதியாக வாழ உதவி செய்யும். ஒரு நாள் உமது விண்ணக மகிமையில் அனைவரும் ஒன்றித்து உம்மை என்றென்றும் துதிக்கும் பேற்றை எங்களுக்கு அருளும். நித்திய இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. அணையா ஒளி அவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. அவர்கள் சமாதானத்தில் இளைப்பாறட்டும். ஆமேன். ஆண்டவரே, இன்றிரவு நாங்கள் உறங்கச் செல்லும் போது எங்கள் வீடுகளை பாதுகாத்தருளும். தீமை, விபத்து, நோய், பயம் ஆகியவற்றிலிருந்து எங்களை காத்தருளும். உமது தூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் காவலாய் நிறுத்தும். நாளை ஒரு புதிய நாளை உம்மோடு தொடங்கும் அருளை எங்களுக்கு வழங்கும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். உமது பேரன்பில் நாங்கள் அமைதியுடன் உறங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இதனை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.